அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுவை காண வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை கேட்போமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, வறுமையாய் பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் கொம்பு உயரம் என்று சொல்லி நாம் சங்கீதம் 112:9 வாசிக்கிறோம். அந்த 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தினுடைய காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாரி இறைத்து பெருமை அடைந்து வசதியை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், வாரி இறைக்காமல் விசுதனம் பண்ணி கஞ்சத்தனம் பண்ணி வறுமை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நேற்று நான் சொன்னேன். இன்றைக்கு நாம் அதை ஏழை மக்களோடு அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஸோ வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்ற அந்த வசனத்தின்படி பார்க்கிற பொழுது சுவிசேஷ ஊழியங்களுக்காக நற்செய்தி பரவுவதற்காக கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் விருத்தி அடைகிறார்கள், இன்னும் வளர்கிறார்கள், இன்னும் செல்வம் பெருகுகிறது. ஏனென்றால் 25ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆண்டவருடைய காரியங்களுக்கென்று கொடுக்கிறவர்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் விருத்தி அடைகிறார்கள், அவர்களுடைய ஆத்துமா செழிக்கும். அதோடு மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், அவருடைய தேவைகள் கொடுக்கப்படும். ஆனால் இந்த காரியங்களிலே பிசித்தனம் பண்ணுவர்கள் மாத்திரமல்ல, ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளாதவர்கள் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஆட்களுடைய வாழ்க்கையில் வறுமை வந்து கொண்டே இருக்கும். பி ஜெனரஸ் இன் கிவிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இன் ஆர்டர் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் வி ஹவ் டு ஷேர் அவர் வெல்த் வித் த புவர் பீப்புள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நமக்கு இன்னும் வசதிகளை வாய்ப்புகளை உருவாக்குகிறார், நாம் மேலும் மேலும் வளர்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பெருகிறோம். ஸோ 2 பாதை இருக்கிறது, உலக பாதை, விசுவாச பாதை. விசுவாச பாதையும் உலக பாதையும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறானது. உலக பாதையை பின்பற்றுவன் செய்வான், என்னுடைய பணத்தை நான் வங்கியில் போட்டு வச்சுருந்தேன்னா ஒரு 5, 6, 7 வருஷத்துக்குள்ளே 2 மடங்காகும் என்று சொல்லி அவன் வங்கியிலே பணத்தை சேர்த்து வைக்கிறான். ஆனால் விசுவாச பாதையில் இருக்கிறவன் தன்னுடைய செல்வங்களை, தன்னை கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களை ஏழைகளுடைய வாழ்க்கையில் முதலீடு செய்கிறான். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிக்கிறது போல அவன் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறான். ஆகவே அவன் இன்னும் விருத்தி அடைகிறான், அவனுடைய செல்வம் பெறுகிறது. நாட் ஓன்லி இன் த வேர்ல்டு பட் ஆல்சோ இன் ஹெவன், இன் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான செல்வங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் ஏழை மக்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது கர்த்தர் எங்களை விருத்தி அடைய செய்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே வேளையில் இப்படிப்பட்டதான ஊழியங்களுக்கோ ஏழைகளுக்கோ நாங்கள் கொடுக்காமல் பிசினித்தனம் பண்ணுகிற பொழுது நாங்கள் இன்னும் வறுமை அடைகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே தாராளமாக கொடுக்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.